சிந்து பைரவியின் இப்ரமோ பைரவி வந்து நான் எப்படிதான் அத்தையை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுன்னு ஒன்றுமே புரியல. அத்தையுமே நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அது இல்லாத டாக்டர் வேற வந்து கண்டிப்பாக வந்தே ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் எப்படி தான் இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறேன்? இப்படியே விட்டா அத்தையோடைய கிரிட்டிக்கலாக போயிடுது, அவங்களுடைய உடம்பு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடவுளே நீ தான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும், எனக்கு சத்தியமாக என்ன பண்ணுறதுனே புரியலன்னு சொல்லிட்டு பைரவி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு அத்தை? நான் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறத்த, நீங்கள் என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் ஒரே ஒரு முறை வாங்க. ஏம்மா என்னுடைய உடம்புக்கு ஏதாச்சும் பெரிய பிரச்சனையாமான்றாங்க. அப்படியெல்லாம் இல்லையா அத்தை? அப்படி ஏம்மா இந்த அளவுக்கு இருக்கன்றாங்க. நீ என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்றதுலே ஒரு மாதிரி குறியா இருக்கேன்றாங்க. அத்தை இல்லை அத்தை, உங்களுடைய உடம்பு கிரிட்டிக்கல் அந்த அளவுக்கு இருக்கு அத்தை, அதனால தான்றாங்க. நீங்கள் வந்துருங்க அத்தைன்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லுமா? அத்தை உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பப்போ நார்மலாக நம்ம செக்அப் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு பைரவி எவ்வளவோ அவங்களுடைய அத்தையை கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனாலையும் அன்னபூரணியும் நோ சொல்கிறாங்க. பைரவிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பைரவி எப்படி அவங்களுடைய அத்தையை ஹாஸ்பிட்டலுக்கு சம்மதிக்க வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.